அளவு கடந்து அனுபவிச்சிருக்கேங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நானே இழுத்து போட்டு அவ்வளோ தூரம் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ சொல்லுவாங்க, ரொம்ப இறங்கி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காத, உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்க, அதை விட்டு நீ ரொம்ப இறங்கிட்ட அப்படின்னா உன்னை இலக்காரமாக ட்ரீட் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். என் லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்காக தான். இந்த பிறப்பு, இந்த ஜீவன் அப்படிங்கிறது அவங்களுக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு தான் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணுறேன். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ரிட்டர்னுக்கு மனசாரெல்லாம் வேணாம், ஒரு வார்த்தைக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, தேங்க்யூ, அட வார்த்தைக்கு கூட வேணாங்க, ஒரு அரவணைப்பு, ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை, அட அது கூட வேணாங்க, ஒரே ஒரு சின்ன ஹக்கு, ஒரே ஒரு சின்ன ஹக், அது போதும், அது போதுமே. ஆனால் அது கூட இல்லை அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. ஒருவேளை தப்பான ஆள் மேலே அன்பு செலுத்திட்டனோ, இவங்க எனக்கு ஏற்ற ஆள் கிடையாதோ, எனக்கு அந்த அன்பு, நான் கொட்டின அன்பு திருப்பி எனக்கு கிடைக்காதோ, கிடைக்கவே கிடைக்காது. கோச்சிக்காதீங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஏன், என்ன ரீசன்? பிளாஸ்டிக் பூ மேலே நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றினாலும், டெய்லியுமே நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஃபேக் ஃப்ளாஸ், ஃபேக் ஃப்ளாஸ். வாட்டர் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் ஃபேக் ஃப்ளாஸ். வாட்டர் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் ஃபேக் ஃப்ளாஸ்.